அன்புக்குரிய குழந்தைகளே வணக்கம். நம்ம இந்த எல்லிங்ஹாம் வரைபடம் பற்றி போன வீடியோவில் ஸ்டார்ட் பண்ணோம். எல்லிங்ஹாம் வரைபடம்ன்றது என்ன? ஒரு உலோகம் ஆக்சிஜனோட சேர்ந்து உலோக ஆக்சைடு உண்டாக்குது. அந்த உலோக ஆக்சைடு உண்டாக்குறத சமநிலை வினையாக கருதி அந்த வினைக்கு குறிப்பிட்ட ஒவ்வொரு வெவ்வேறு வெப்பநிலைகளில் அந்த வினையினுடைய டெல்டா G0 மதிப்பை நம்ம அந்த சமன்பாடு சொன்னோம். டெல்டா G0 -RT ln Kp அந்த முறைப்படி கண்டுபிடிச்சு இந்த உலோக ஆக்சைடு உருவாதல் வினைக்கு டெல்டா G0 மதிப்பை வெவ்வேறு வெப்பநிலைகளில் எல்லிங்ஹாம் இந்த மாதிரி ஒரு கிராஃப்ல போட்டாரு. அதுக்கு பேர் எல்லிங்ஹாம் வரைபடம்னு பேர். இது எதுக்கு பயன்படுத்துறதா சொன்னோம்? நம்ம ஞாபகப்படுத்தி பாருங்க. எதுக்கு பயன்படுத்துறோம்னா, ஒரு உலோக ஆக்சைடை உலோகமா ஒடுக்கும் பொழுது ஒடுக்க கரணியை தேர்ந்தெடுக்கணும். எந்த ஒடுக்க கரணியை தேர்ந்தெடுக்கலாம் என்பதற்கும் எந்த வெப்பநிலை எல்லையில இந்த ஒடுக்கத்தை செய்யலாம். ரெண்டு விஷயம். எந்த வெப்பநிலை எல்லையில் உலோக ஆக்சைடை உலோகமாக ஒடுக்கலாம், ரெண்டாவது அந்த வெப்பநிலை எல்லையில எந்த ஒடுக்க கரணியை பயன்படுத்தினா அது லாபகரமா இருக்கும், எளிதா நடக்கும் என்பதை நிர்ணயிக்கிறதுக்கு எல்லிங்ஹாம் வரைபடம் பயன்படுதுன்னு சொல்றோம். இதுக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு கற்பனை பண்ணிக்கலாம். என்கிட்ட ஒரு உலோகம் இருக்குது, கார்பனும் இருக்குது வச்சுக்கலாம். இப்போ கார்பனை நான் ஒரு ஒடுக்க கரணியை கருதுறேன். கார்பன் மோனாக்சைடு, அலுமினியம் பலது. இப்போதைக்கு என்கிட்ட ஒரு உலோகமும் கார்பனும் இருக்குது. நான் ரெண்டுக்கும் பொதுவாக ஆக்சிஜனை கொடுக்குறேன். இந்த உலோகமும் கார்பனும் ஒரே சமயத்தில் ஆக்சிஜனை கொடுக்கும் பொழுது இப்படி ஒரு கற்பனை பண்ணிக்கலாம். உலோகம் ஆக்சிஜனோட கம்பைன் பண்றதுக்கு போட்டி போடுது, ஓடி வருது. கார்பனும் ஆக்சிஜனோட கம்பைன் பண்றதுக்கு போட்டி போடுது. ரெண்டும் போட்டியாளர்கள். ஓட்டப்பந்தயம் நடக்குதுன்னு வச்சுக்கலாம். எதை நோக்கி? ஆக்சிஜனை நோக்கி. உலோகமும் ஆக்சிஜனும் வினை புரிந்தா என்ன வரப்போகுது? உலோக ஆக்சைடு வரும். கார்பனும் ஆக்சிஜனும் வினை புரிந்தா என்ன வரப்போகுது? கார்பன் டை ஆக்சைடு வரும். கற்பனை. ஆக்சிஜனோட உலோகமும் கார்பனும் போட்டியாளர்களாக கருதி உலோகம் ஆக்சிஜனோட சேர்ந்து உலோக ஆக்சைடு, கார்பன் ஆக்சிஜனோட சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு வரதா வச்சுக்கலாம். நம்ம என்ன பண்றோம்னா, இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இந்த ரெண்டுல உலோக ஆக்சைடு நிலையானதாக இருந்தால், நிலைத்தன்மை தான் எல்லாத்துக்குமே முக்கியம். நிலையானதாக இருந்தா ஆக்சிஜன் இதோட எளிதில் கம்பைன் பண்ணோம், இது வரும். இன்கேஸ் கார்பன் டை ஆக்சைடு நிலையானதா இருந்ததுன்னா இந்த ஆக்சிஜன் கார்பனோட சேரும். இந்த ரெண்டு போட்டியாளர்கள் சொல்றோம். நிலைத்தன்மையை எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்? மீண்டும் இதே தான் சொல்வேன். டெல்டா G0 மதிப்பு. இந்த டெல்டா G0 மதிப்பு வச்சு தான் நிலைத்தன்மையை நம்ம சொல்றோம். உதாரணத்துக்கு, இந்த உலோகம் ஆக்சிஜனோட சேர்ந்து உலோக ஆக்சைடு வருது. இதனுடைய டெல்டா G0 ஒரு பேச்சுக்கு -150 அப்படின்னு வச்சுக்கலாம். டெல்டா இது நிலையானதான். எப்படி? மைனஸ்ல இருக்குது. கார்பன் ஆக்சிஜனோட சேர்ந்து வர்றது ஒரு -450 கிலோ ஜூல் அப்படின்னு வச்சுக்கலாம். இதுவும் நிலைத்தன்மை இருக்குது. ஆனா எது அதிக நிலைத்தன்மை? நம்ம கேள்விப்பட்டா டெல்டா G0 மைனஸ்ல இருக்கணும், வெரி குட். ஆனா மைனஸ்ல அதிகமா இருக்கிறது தான் அதிக நிலைத்தன்மை. இப்போ டெல்டா G0 மைனஸ்ல எங்க அதிகமா இருக்குது? கார்பன் ஆக்சிஜனோட சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு வராது. இந்த வினை தான் தன்னிச்சையானது. இந்த ரெண்டு போட்டி நடக்கும்போது யார் இதுல ரெண்டுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிகமா நடக்கிறதுக்கு இதுதான் வாய்ப்பு. ஏன்னா இதுதான் அதிக நிலைத்தன்மை. ஆக்சிஜனை யார் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது தான். இதைத்தான் நம்ம சொன்னோம். உலோக ஆக்சைடு இருக்குது, நான் ஒடுக்க கரணி போடுறேன். ஒடுக்க கரணியோட இதுல இருக்க ஆக்சிஜன் சேர்ந்து அந்த ஒடுக்க கரணியினுடைய ஆக்சைடு வருது இல்லைங்களா? ஒடுக்க கரணியினுடைய ஆக்சைடு இது அதிக நிலைத்தன்மை இருந்தா இந்த வினை எளிதில் நடக்கும். மீண்டும் சொல்றேன். உலோக ஆக்சைடை ஒடுக்க கரணியோட போட்டு உலோக ஆக்சைடு உலோகமா மாறிடும். ஒடுக்க கரணி இதனுடைய ஆக்சைடோட சேர்ந்து ஒடுக்க கரணியினுடைய ஆக்சைடா மாறும். இந்த ஒடுக்க கரணியினுடைய ஆக்சைடு அதிக நிலைத்தன்மை இருந்ததுன்னா இந்த வினை
எளிதில் நடக்கும். அந்த ஒடுக்கக்கரணியை பயன்படுத்தலாம். எந்த வெப்பநிலையில நம்ம முடிவு பண்ணலாம். இதுதான் கண்ணுங்களா தத்துவம். இப்போ நம்ம இந்த வரைபடத்தின் மூலம் மூணு விஷயம் விளக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று, இந்த வரைபடத்தில் பாருங்க, ஒரு விஷயம் எளிமையாக புரிஞ்சுக்கலாம். இப்போ எங்கிட்ட சில்வர் ஆக்சைடு இருக்குது, Ag2O, இன்னொன்று மெர்குரிக் ஆக்சைடு இருக்குது. இந்த ரெண்டுக்கும் எந்த ஒடுக்கக்கரணியை பயன்படுத்தி இந்த மெர்குரிக் ஆக்சைடை மெர்குரியா மாற்றணும், சில்வர் ஆக்சைடை சில்வரா ஒடுக்கம் செய்யணும். ஸோ இந்த ரெண்டையும் ஒடுக்கம் செய்வதற்கு எந்த ஒடுக்கக்கரணை பயன்படுத்தலாம்னா எதுவுமே தேவையில்லை. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க பாருங்க, குறைந்த வெப்பநிலை இருக்கும்போது மெர்குரிக் ஆக்சைடு இருக்கு. குறைந்த வெப்பநிலை இருக்கும் பொழுது இதுக்கு டெல்டா ஜி எவ்வளவு இருக்குன்னா 100க்கு பக்கம் இருக்கு. வெப்பநிலை அதிகரிக்க அதிகரிக்க ஒரு 600க்கு பக்கம் வரும்பொழுது, 600 பக்கம் வரும்பொழுது நல்லா பாருங்க, 600க்கு பக்கம் வரும்பொழுது இந்த டெல்டா ஜி மதிப்பு என்ன ஆகுதுன்னா 0க்கு மேல போயிடும். 0க்கு மேலன்னா பிளஸ்ல இருந்தா நிலைத்தன்மை அற்றது, பிளஸ்ல இருந்தா நிலைத்தன்மை அற்றது, மைனஸ்ல இருந்தா நிலைத்தன்மை. இங்க நிலைத்தன்மை மைனஸ்ல இருக்குது, இங்க எதுல வந்துருச்சு, பிளஸ்ல வந்துருச்சு. பாருங்க, 0க்கும் 100க்கும் நடுவுல இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த வெப்பநிலையில் எது 600 கெல்வினுக்கு மேல இதுக்கு நிலைத்தன்மை கிடையாது. அப்ப நீங்க என்ன பண்ணா, சிம்பிளி சூடு பண்ணா போதும், ஒடுக்கக்கரணியே தேவையில்லை. ஸோ மெர்குரிக் ஆக்சைடை ஜஸ்ட் சூடு பண்ணீங்கன்னா சிறிது மெர்குரி தனியா ஆக்சைடு தனியா போயிடும். இதுக்கு ஒடுக்கக்கரணியே தேவையில்லை. அதே மாதிரி தான் சில்வர் ஆக்சைடு. சில்வர் ஆக்சைடு பாருங்க, குறைந்த வெப்பநிலையில 0க்கு பக்கத்துல இருக்குது, எது டெல்டா ஜி. ஸோ ஓரளவுக்கு நிலைத்தன்மை, 0க்கு மேல மைனஸ். பட் வெப்பநிலை அதிகரிக்கும் போது என்ன ஆகுது, 0க்கு மேல போயிடுச்சு பிளஸ். பிளஸ் போது என்ன, நிலைத்தன்மை இல்லை, ஒடுக்கக்கரணியே வேண்டாம். இந்த ரெண்டு ஆக்சைடையும் ஜஸ்ட் சூடு பண்ணீங்கன்னா சிதைந்து உலோகம் வந்துடும், ஒடுக்கக்கரணியே தேவையில்லை. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு புரியுது. ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இதுல பெரும்பாலான உலோக ஆக்சைடு, அந்த கார்பன் மோனாக்சைடு எடுக்கலாம், கார்பன் மோனாக்சைடு எடுக்கலாம், உலோக ஆக்சைடு. இப்போ உதாரணத்துக்கு இந்த இதுல இன்னொன்று வரலாம், ஒரு உலோக ஆக்சைடே ஒடுக்கக்கரணியா ஒரு உலோகம் பயன்படுத்தலாமா சார்? என்ன பயன்படுத்த போறேன் நான், உலோகம் ஏதாவது ஒன்று பயன்படுத்தலாமா? பயன்படுத்தலாம். இந்த அலுமினோ வெப்ப ஒடுக்கு முறை படிச்சோமே, அதுல என்ன பண்ணோம், Cr2O3 என்ற உலோக ஆக்சைடு இருக்குது, அலுமினியம் என்ற உலோகத்தை போட்டு இத Cr அப்புறம் அலுமினாவை மாற்றணும், ஒடுக்கம். ஸோ உலோக ஆக்சைடு உலோகமா ஒடுக்கம் செய்யறதுக்கு வேறொரு உலோகத்தை பயன்படுத்திருக்கோம், அலுமினியம். எந்த உலோகத்தை பயன்படுத்தலாம் போது இந்த டயக்ராம் பண்ணலாங்களா? இப்போ இந்த அலுமினியம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த இங்க இருக்கு அலுமினியம், ஆக்சிஜன், Al2O3. குரோமியம் எங்க இருக்கு பாருங்க, இங்க இருக்கு. சோ இந்த ரெண்டையும் கலந்து புத்தகத்தை பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா புரியும். இப்போதைக்கு பாத்தீங்கன்னா புத்தகத்தை கம்பேர் பண்ணிக்கோங்க. சோ அலுமினியம் கீழே இருக்குது, குரோமியம் மேல இருக்குது. சமன்பாட்டின்படி எதை ஒடுக்கம் செய்யுது, அலுமினியம் குரோமியம் ஆக்சைடை ஒடுக்கம் செய்யுது. இதை நான் இப்படி சொல்றேன், என்ன சொல்றேன் தெரியுங்களா, எந்த உலோகம் இந்த வரைபடத்தில் எந்த உலோகத்துக்கு மேல இருக்குதோ, சோ அலுமினியம் எதையெல்லாம் ஒடுக்கம் செய்தோம் இந்த வரைபடத்துல, இந்த அலுமினியத்துக்கு மேல இருக்க உலோகங்களை எல்லாம், அலுமினியத்துக்கு மேல இருக்க உலோகங்களை எல்லாம் ஒடுக்கம் செய்யும். ஏன் சார் அப்படின்னு கேட்டோம்னா, சிம்பிள். இந்த அலுமினியத்தை எடுங்க, இந்த இதுக்கு எவ்வளோ டெல்டா ஜி இருக்கு பாருங்க, இங்க இருக்கு, ஒரு 1000 பக்கம் இருக்கு. வெப்பநிலை அதிகரிக்கும் போது என்ன ஆகுது, டெல்டா ஜி மதிப்பு மைனஸ்ல அதிகரிச்சுட்டே போகுது. சரி, இப்போ இந்த வெப்பநிலையில பார்க்கலாம். இங்க இது என்ன வெப்பநிலை, ஒரு 1800 பக்கம் இருக்கு. 1800ல இதுக்கு என்ன டெல்டா ஜி மதிப்பு அப்படின்னு கேட்டோம்னா ஒரு 400 பக்கம் இருக்கு. ஸோ 1800ல அலுமினியத்துக்கு 1800 கெல்வின்ல அலுமினியத்துக்கு டெல்டா ஜி எவ்வளவு இருக்குன்னா 400 இருக்குது. இது வெப்பநிலை, இது டெல்டா ஜி. குரோமியம் போனால, குரோமியம் போகும்பொழுது இங்க இருக்குது, ஆரம்பிக்கும் போதே அது 700 பக்கம் இருக்குது. இதே 1800ல இதனுடைய எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா, இது எவ்வளோ இருப்பாங்க, இது எவ்வளோ இருக்குன்னா ஒரு 250 இருக்குது. ஸோ குரோமியம் அதே 1800 கெல்வின்ல 250 இருக்கு. அப்ப இதுல எது அதிக எதிர்குறியீடு பெற்றிருக்குன்னு கேட்டோம்னா இதுதான். அப்ப அலுமினியம் ஆக்சைடு நல்லா புரிஞ்சுக்கணும், அலுமினியம் ஆக்சைடு
1800 கெல்வின்ல அதிக நிலைத்தன்மை பெற்றதுன்னா மைனஸ் அதிகம். ஆனால் குரோமியம் ஆக்சைடு அதே வெப்பநிலையில டெல்டா ஜி மதிப்பு கம்மியா இருக்குது. அப்ப இந்த ரெண்டு ஆக்சிஜனுக்கு போட்டி போட்டதுன்னா எது ஆக்சிஜனை எடுக்க முடியும்? அலுமினியம் தான். ஏன்னா அதிக வெப்பநிலையில கூட இது அதிக நிலைத்தன்மை, அதிக வெப்பநிலையில இதோட நிலைத்தன்மை குறையும். அப்ப எது எதை ஒடுக்கம் செய்யும் அப்படின்னு கேட்டோம்னா அலுமினியம் குரோமியம் ஆக்சைடை ஒடுக்கம் செய்யும். ஆனா அதே குரோமியம் ஆக்சைடு அலுமினியம் ஒடுக்கம் செய்யாது. ஏன்? 1800 கெல்வின்ல அலுமினியத்துக்கு -450, ஆனா அதே 1000க்கு -250. இதுல எது நிலைத்தன்மை? இதுதான், இது கிடையாது. அப்ப அலுமினியம் ஆக்சைடா மாறுது இந்த வெப்பநிலையில விரும்பத்தக்கது, ஸ்பான்டேனியஸ், தன்னிச்சை. இது கொஞ்சம் குறையும். அதனால இந்த வரைபடத்தின் மூலம் என்ன புரிஞ்சுக்கலாம்னா எந்த உலோகங்களை கருதுறோமோ அதுக்கு மேல இருக்க உலோகங்களை அதனுடைய ஆக்சைடிலிருந்து ஒடுக்கம் செய்யும் என்பது நல்லா புரியுது. இப்ப இந்த கார்பன் மோனாக்சைடு வரதை பார்க்கலாம். இதுதான் கார்பன் மோனாக்சைடு. போன வீடியோவில் படித்தோம். இது வெப்பநிலை அதிகரிக்க அதிகரிக்க டெல்டா ஜி மதிப்பு, உலோகங்களுக்கெல்லாம் டெல்டா ஜி மதிப்பு மைனஸ்ல குறைஞ்சிட்டே ஒரு மேல போகும். ஆனா கார்பன் மோனாக்சைடுக்கு என்ன ஆகுது? டெல்டா ஜி மதிப்பு என்ன ஆகிட்டே வருது அப்படின்றத மைனஸ்ல அதிகரிச்சுட்டே வருது. ஸோ இப்படி டவுன்ல வருது. அப்ப இது என்ன புரியுது? அதிக வெப்பநிலையில இந்த ரெண்டையும் பாருங்களேன். இங்க வந்து ஒரு 200 கெல்வின். இப்போ இதுக்கு எவ்வளோ டெல்டா ஜி? 250. 1800 கெல்வின் எவ்வளோ? இதுக்கு 900 அல்லது 1000. இப்போ இதுக்கு எது நிலைத்தன்மை? இதுதான். அது இன்னொரு விஷயம் பாருங்க. இந்த கார்பன் மோனாக்சைடு உருவாக்குறது என்ன பார்த்தோம்னா இந்த உலோக ஆக்சைடு உருவாக்குறது வெட்டுது. இந்த இரும்பு ஆக்சைடை இங்கே வெட்டுது, குரோமியம் ஆக்சைடை இங்கே வெட்டுது, அலுமினியத்தை இங்கே வெட்டுது, மெக்னீசியத்தை இங்கே வெட்டுது. ஸோ இது வெட்டுது. இதுல இருந்து என்ன பண்ணிக்கலாம்னா இந்த வெற்ற பகுதி இருக்கு இல்லைங்களா, இப்பதான் சொன்னோம் கீழே இருக்கிறது மேல இருக்கிறத ஒடுக்கம் செய்யும். இப்போ கார்பன் எதை ஒடுக்கம் செய்யும் அப்படின்னு கேட்டோம்னா இந்த வெப்பநிலையில இது இரும்பு ஒடுக்கம் செய்யாது. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா நினைச்சு பாருங்க. இந்த வெப்பநிலையில இது எங்க இருக்குது? கார்பனை விட மேல இருக்கு. சாரி, இங்க எப்படி வரும்? இந்த வெப்பநிலையில, இந்த குறைந்த வெப்பநிலையில் இருக்கும்போது இது மேல இருக்குது, இது கீழே இருக்கு. ஸோ இதுக்கு நிலைத்தன்மை அதிகம், கார்பனுக்கு கம்மி. அதனால எப்பவுமே இந்த வெட்டுறது இல்லைங்களா, அந்த வெட்டுறதுக்கு கீழே இருக்க வெப்பநிலை, உதாரணத்துக்கு இரும்பு எடுக்கலாமே. இரும்பு எடுத்தோம்னா இந்த இடத்துல வெட்டுறது கார்பன் மோனாக்சைடு, கார்பனும் ஆக்சிஜன். இது என்ன வெப்பநிலை அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு அப்ராக்சிமேட்டா இது இப்படி வரணும், இப்படி இந்த பக்கம் வருது. ஒரு 1000 கெல்வின் பக்கம் தான் இது வெட்டுது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டோம்னா 1000 கெல்வினுக்கு முன்னாடி இரும்பு ஆக்சைடு நிலைத்தன்மை, 1000 கெல்வினுக்கு பின்னாடி கார்பன் மோனாக்சைடு நிலைத்தன்மை. அப்ப 1000 கெல்வினுக்கு மேலதான் இந்த இரும்பு ஆக்சைடை கார்பன் கொடுக்கும், 1000க்கு கீழே கிடையாது. ஸோ இந்த எந்த இடத்துல வெட்டுது அந்த வெற்ற இடத்துக்கு கீழே இருக்க வெப்பநிலையில தான் அந்த உலோகத்தை கார்பன் ஒடுக்கம் செய்யும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு 1500 கெல்வின்ல புத்தகத்தில் கொடுக்குறாங்க. 1500 கெல்வின்ல இந்த ஒரு விஷயம் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இரும்பு இருக்கு இல்லைங்களா, இது சாலிட் பிளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் இரும்பு ஆக்சைடு வருது. இதனுடைய டெல்டா ஜி -350 கிலோ ஜூல் கொடுக்குறாங்க. அதே போல கார்பன் பிளஸ் இந்த ஆக்சிஜன் ரெண்டும் சேர்த்து CO சாலிட், இது கேஸ், இது டெல்டா ஜி -480 கிலோ ஜூல். நான் முதல்ல சொன்ன மாதிரி உலோகமும் கார்பனும் ஆக்சிஜனோட போட்டி போடும். உலோகம் வினை புரிந்து உலோக ஆக்சைடு, கார்பன் வினை புரிந்து கார்பன் மோனாக்சைடு வருது. இப்போ இதுல எது அதிக நிலைத்தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே புரியுது உங்களுக்கு. இதுல எது மைனஸ் அதிகமா இருக்குது? இதுதான் மைனஸ் அதிகம், -480, இது -380, இதுதான் அதிக நிலைத்தன்மை. அப்ப கார்பன் என்ன பண்ணும்னா இந்த ஆக்சிஜனை பிடிச்சுக்கும். இப்போ இது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா இந்த சமன்பாட்டை அப்படியே ரிவர்ஸ் பண்றேன். ரிவர்ஸ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா 2FeO gives 2Fe plus O2. அப்ப டெல்டா ஜி என்ன மதிப்பு வருது? மைனஸ்ல இருக்கிறத பிளஸ்ல போட்டுருக்கணும். ஸோ இதை ரிவர்ஸ் பண்ணி இதை அப்படியே சேர்க்கணும். இதை அப்படியே சேர்த்தா என்ன வரும் பாருங்க, 2C plus O2. இங்க என்ன வருது அப்படின்னு கேட்டோம்னா 2CO. நான் டெல்டா ஜி இதோட சேர்க்கிறேன்,
480. இல்லை எதை கேன்சல் பண்ணலாம்? O2. அப்போ என்ன வருது? 2FeO gives 2Fe. இந்த C எடுத்துட்டு CO-வா மாறுது. டெல்டா G என்ன வருது? இதை பார்த்தோம்னா -130 கிலோஜூல். மைனஸ் இருந்தால் என்ன அர்த்தம்? தன்னிச்சை நடக்கும். ஸோ இதுதான் எல்லிங்ஹாம் வரைபடம். அதான் 3 விஷயம். ஒன்று, இந்த மாதிரி சில ஆக்சைடுகள் அதிக வெப்பநிலையில தானாகவே ஒடுக்கம் நடக்குது. ரெண்டாவது வரும்பொழுது பார்த்தோம்னா பல உலோக ஆக்சைடுகள் கூடிட்டு இருக்குது. எந்த உலோக ஆக்சைடை எந்த உலோகத்தை ஒடுக்கக்கரணியை பயன்படுத்தலாம் போது எந்த உலோக ஆக்சைடை எடுக்கிறோமோ அதுக்கு கீழே இருக்கிறத ஒடுக்கக்கரணியை பயன்படுத்துறது. குரோமியத்தை அலுமினியம் போட்டு ஒடுக்கம் செய்யலாம், மெக்னீசியம் போட்டு ஒடுக்கம் செய்யலாம், கால்சியம் போட்டு ஒடுக்கம் செய்யலாம். இதே அலுமினியத்தை கொண்டு குரோமியத்தை ஒடுக்கம் செய்யலாம், அலுமினியத்தை கொண்டு மெக்னீசியத்தை ஒடுக்கம் செய்ய முடியாது. மேல இருக்கிறதெல்லாம் ஒடுக்கம் செய்யலாம், கீழே இருக்கிறது செய்ய முடியாது. ரெண்டாவது கார்பன் மோனாக்சைடு அப்படியே ஆப்போசிட்ல வரும். இது எந்த உலோக ஆக்சைடுகளை எங்க கட் பண்ணுதுன்னு பார்க்கிறோம். அந்த கட் பண்றதுக்கு மேல இருக்க வெப்பநிலையில கார்பன் மோனாக்சைடை ஒடுக்கக்கரணியா, கார்பனை ஒடுக்கக்கரணியா பயன்படுத்தி கார்பன் மோனாக்சைடை மாற்றலாம். கார்பன் டை ஆக்சைடு பாருங்க, இது அப்படியே ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. ஸோ இதனுடைய 400 கெல்வின் அப்படின் போது இது 400 டெல்டா G -400 எல்லா வெப்பநிலையிலும் இருக்கு. இதை பத்தி நம்ம கொடுக்கல. பெஸ்ட் கார்பன் டை ஆக்சைடாக மாறுறது இதுவும் பயன்படுத்தலாம். நமக்கு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணல. இதுதான் எல்லிங்ஹாம் வரைபடத்தினுடைய முக்கியத்துவங்கள். ஸோ இதுல இருந்து எந்த வெப்பநிலை ரேஞ்சில் எதை ஒடுக்கக்கரணியை பயன்படுத்தலான்றத முடிவு பண்ணலான்றத 3 விஷயத்தில் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இதனுடைய சில குறைபாடுகள் இருக்கு. என்ன குறைபாடு? இந்த டெல்டா G மதிப்பை வச்சு நம்ம குறிப்பிட்ட எந்த வெப்பநிலையில எந்த ஒடுக்கக்கரணியை பயன்படுத்தலாம்னு தேர்ந்தெடுத்தாலும் அந்த வெப்பநிலையில துணை வினைகள் ஏதாவது நடக்குதா, வெறும் இது இந்த ஒடுக்கம் மட்டும் நடக்குதா தெரியாது. ரெண்டாவது, இந்த வினை மெதுவா நடக்குமா வேகமா நடக்குமா? ஸ்லோவா நடந்தா நல்லதா சொல்ல முடியாது, ஃபாஸ்டா நடக்கும். அந்த வேகத்தை பற்றியும் சொல்ல முடியல. அடுத்த முக்கியமான விஷயம், இந்த டெல்டா G0 மதிப்பை எப்படி நம்ம கருதுறோம்? இந்த வினைகளை எல்லாம் மீள் வினையாக கருதி டெல்டா G கண்டுபிடிச்சிடும். மீள் வினை இது எல்லா சமயத்திலும் மீள் வினையா இருக்காது, சில சமயங்களில் மீள் வினை கிடையாது. அதனால இந்த டெல்டா G மதிப்பு துல்லியம்னு சொல்ல முடியாது. ஆனா அடிப்படையா நமக்கு எந்த வெப்பநிலையில எந்த ஒடுக்கக்கரணியை பயன்படுத்தினா இந்த ஒடுக்கம் தன்னிச்சையா நடந்து உலோகம் எளிதாக கிடைக்கும் என்பதை ஓரளவுக்கு நிர்ணயிக்கிறதுக்கு நமக்கு இந்த எல்லிங்ஹாம் வரைபடம் பயன்படுகின்றது. ஸோ இந்த வீடியோவில் முக்கியமா எல்லிங்ஹாம் வரைபடத்தை வைத்து உலோக ஆக்சைடை உலோகமாக ஒடுக்கும் பொழுது எந்த வெப்பநிலை எல்லையில் எந்த ஒடுக்கக்கரணியை பயன்படுத்தி ஒடுக்கம் செய்யலாம் என்பதை வெப்ப இயக்கவியல் தத்துவத்தின் அடிப்படையில் விளக்கியது. ஸோ இதோட இந்த எல்லிங்ஹாம் வரைபடம் வெப்ப இயக்கவியல் கொள்கை உலோகவியல் எப்படி பயன்பட்டது என்பது முடிந்தது. அடுத்ததில் நம்ம வெப்ப இயக்கவியல் மாதிரி மின்வேதியியல் கொள்கைகளும் சிலது இதில் பயன்படும். அது என்னங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.